அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மறைந்த லால்குடி ஒன்றிய தலைவரின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட 20,000 ரூபாய்க்கான காசோலையில் 3 ஆண்டுகளாக பணம் இல்லை என்று திரும்புவதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் கீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த லால்குடி ஒன்றிய தலைவர் அப்பாவு 2021ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு இயக்கம் சார்பில் 20,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. இதுவரை அந்த பணத்தை பெற முடியவில்லை என்றும் காசோலையை கொடுத்துவிட்டு ஏமாற்றுவது நடிகர் விஜய்க்கு தெரியாது என்றும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நிர்வாகிகள் செயல்படுவதாகவும் அப்பாவுவின் மனைவி தெரிவித்துள்ளார். என் பேர் மாசிலாமணி. நான் கீரமங்கலத்தில் இருக்கிறேன். அப்பாவோட ஒய்ஃபு. இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒன்றிய தலைவராக இருந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகியே 15 வருஷம் ஆகுது. அவர் அதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தலைவராக இருந்தார். 20 வருஷமாக ஒன்றிய தலைவராக இருந்துருந்தாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் கூட இருந்தவங்கலாம் அந்த போஸ்டிங்காண்டியே அவர் உயிரோடு இருக்கிறப்ப நல்லா பேசினாங்க, பழகினாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இது மாதிரி செக்கு கொடுத்தாங்க. 20,000 பணமும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி இது மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த ஒன்றியத்துலேருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து நான் எதுக்காண்டி இது பண்ணுறேன்னா, விஜய் சார் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு நிலைமைக்கு வராரு. அது மாதிரி இருக்கையில் அவரை சுற்றி உள்ள ஒன்றிய உறுப்பினர்கள் இது மாதிரிலாம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி எனக்கு பொய்யான செக்கு, பொய்யான ஒரு பேட்டி எல்லா சேனல்லையுமே எடுத்தாங்க. 2021 எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து 2021 இறந்தார். அப்போ எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு இது மாதிரி அப்போ ஒன்றிய தலைவர் இது மாதிரி இறந்து போயிட்டார், அவருக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, எனக்கு 3 பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிலாம் பார்த்துக்கிறேன்னு எனக்கு எல்லா சேனல்லேருந்துமே பேட்டி கொடுத்தாங்க. 20,000 செக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த செக்குக்கு என்ன விடனே எனக்கே தெரியல. இது மாதிரி என்னை ஏமாத்தின மாதிரி அடுத்தவங்களையும் எந்த ஒரு பொண்ணையும் ஏமாற்றக்கூடாது. இது மாதிரி விஜய் சார் உங்களுக்கு இது தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஆனால் வந்து என்ன மாதிரி யாரும் ஏமாந்து போகக்கூடாதுங்க சார். இது வந்து பூஷணி ஆனந்த் சாரே எங்கள் வீட்டுக்காரங்க இறந்த புதுசில் வந்தாங்க. அவரே வந்து பார்த்துட்டு நீ நல்லா தைரியமான பொண்ணுமா, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்கள் இருக்கோம்னு அவரே எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனார். ஆனால் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் கூட அவங்களும் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கவே இல்லை. நான் இது வந்து விஜய் சாரை நல்லபடியாக அவர் மேலும் வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன் வச்சு நான் தப்பான உங்களை எதையுமே இது பண்ணலங்க சார். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து விஜய் பிறந்த நாள்லாம் போயிடும். ஆளாக காலையிலே கிளம்பி பெரிய ஜிஹெச்சில் போய் ரத்தம் தானம் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்கும். அங்கே அந்த டீச்சரே சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரங்க என்ன இந்த வருஷம் நோட்டு கொண்டுட்டு வருவாங்களான்னு. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நோட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க, பேனா வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க விஜய் சார் பிறந்த நாளைக்கெலாம். அப்புறம் இது நலத்திட்டம் உதவிலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. விஜய் பிறந்த நாள் அப்போலாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து ஒரு 3 மாதத்துலேயே படத்திருப்பு விழா வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இருந்த போஸ்டிங்கில் இன்னொருத்தவர் மாற அவர் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. வாலாடியில் பத்மாவதி பேலன்ஸில் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இவர் பூஷணி ஆனந்த் சார் வந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் படத்திறப்பு விழா அப்பன்ட்டு ஃபோட்டோவை வச்சு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பூ போட வந்தாங்க. அப்போ உடனே எங்கள் தெரு பசங்கள்லாம் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்காம ஒரே சண்டை ஆயிடுச்சு. இது மாதிரி எங்கள் அண்ணன் அப்பா உடனே அவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்குது போயிருக்கு, இப்போ யாரோ வந்து இருந்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணுறீங்க போகிறீங்க அப்படின்னு எங்கள் பூஷணி ஆனந்த் சாரை காரை விட்டு கூட இறங்க விடாமல் அவ்வளோ சண்டை பண்ணாங்க. அப்போ கூட நான் போய் தைரியமாக எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோட்டோவுக்கு தானே பூ போட வந்தாங்க, உங்களுக்கு என்ன அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும்னு நான் அவங்கள்ட்டலாம் சண்டை போட்டேன். இப்போ பூஷணி ஆனந்த் சார் கூட வந்து பரவாயில்லம்மா, நீ எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் ஊருக்காரங்கள அவ்வளோ தைரியமாக நீ எதிர்த்து பேசினம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் எங்களை அந்த மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவங்க கார் பின்னாடி போயிருந்தோம். போன உடனே எங்களை மேடையில் என்னை பூஷணி ஆனந்த் சார் உட்காருமா நீ அப்படின்னு சொல்லி எனக்கு சால்வையெல்லாம் போட்டு அரிசி பை குடம் இதெல்லாம் எடுத்து கொடுத்து இது மாதிரி உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளுமா, நான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.